அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆனந்தவத்மநாபன். ஓம் கங் கணபதியை நமः, ஓம் பம் வராகி தேவினா, ஓம் ஸ்ரம் சரணகௌரிம், ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனி பிரச்ச ராகவே கேளுன. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நவ தேவதாப்பியோ நமோ நமः. நம்ம வழக்கு ஏற்றத்தை பற்றி பார்த்தோம். வழக்கு ஏற்றப்ப வாய் முடிட்டு எழுதக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, ஓம் ஸ்ரீ ஜோதி ஸ்வரூபிணை நமோ நமः. என்ன சொல்கிறோம் தமிழில்? ஜோதி வடிவமான தாயே, உன்னை நான் இந்த தீபத்தில் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி ஏற்றணும். அதே மாதிரி வழக்கு தானாக அணையக்கூடாது. தானாக அணைஞ்சால் வீட்டில் திடீர் மரணம், விபத்து, கண்டங்கள்லாம் வரும், தரித்திரங்கள் வரும். அதனால் கரெக்டாக வழக்கை குளிர் வைக்கணும். குளிர் வைக்கணும்னா அரிசியாலோ இல்லை பூவினாலோ பண்ண வைக்கணும். வழக்கை குளிர் வைக்க என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓம் ஸ்ரீ சாந்த ஸ்வரூபிணி நமோ நமः. அம்மா சாந்தமான மகாலட்சுமியை, உன்னை இந்த தீபத்தில் சாந்தப்படுத்துகிறேன். மகாலட்சுமியை நீ காலையில் கூப்பிட்டேன், இந்த இடத்துக்கு லட்சுமி கடாட்சத்தை கூப்பிட்டேன், உன்னை வரவேற்றேன், சுவாகதம் மகாலட்சுமின்னு கூப்பிட்டேன். இப்போ நீ போயிட்டு வர, உனக்கு நன்றி செலுத்துகிறேன். டெய்லி என் வீட்டுக்கு வரணும், என் மாங்கல்ய பாகியத்தை தரணும், செல்வ கடாட்சத்தை தரணும்னு சொல்லிட்டு வேண்டணும். அது மட்டும் இல்லை, வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருக்குது. எப்போ பாரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது, ஓய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கணும். நார்மலாக வழக்கு பெண் தான் ஏற்றணும், ஆணை ஏற்றக்கூடாது. வீட்டில் ஆண்கள் ஏற்றுறது சனி தீபம்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் செல்வம் வரும். ஆண்கள் ஏற்றக்கூடாது, ஏற்றினா செல்வம் வராது. என்ன பண்ணோம்? கல்கண்டு வாங்கி, பெண் இல்லாத வீட்டில் ஆணை ஏற்றலாம். கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு வாங்கிட்டு, பெண்ணானாலும் அந்த கல்கண்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா, மாமியாருடைய பேர் கோமலாவின் மகன் ராமசாமி, என் கணவர். ரமாவின் மகள் மோகனாவான எனக்கு வசியம். என் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் மகாலட்சுமி. எங்களுக்குள் சண்டையே வரக்கூடாது. எனக்கு என்னிடம் சம்பளம் எல்லாவற்றையும் கொடுக்கணும். நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் மகாலட்சுமி.